2018ஆம் ஆண்டுக்கு பின்னர் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள வானிலை மாற்றம் குறித்து பல்வேறு தகவல்களை தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் பகிர்ந்துள்ளார். காலநிலை மாற்றத்தின் காரணமாக இயற்கையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. தற்போது பசிபிக் கடலில் லானினா விளைவு ஏற்பட்டுள்ளதால் உலகளாவிய வானிலையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் தற்போது நிலவும் அதீத குளிர் வானிலைக்கும் இதுவே காரணமாக பார்க்கப்படுகிறது. அதேபோல பாலைவன நாடான வளைகுடா நாடுகளில் சமீபத்திய ஆண்டுகளில் அதிக அளவில் மழை பதிவாவதற்கும் இதுவே காரணமாக பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் சமூக வலைதள பதிவில் துபாயின் ஆண்டு சராசரி மழை பொழிவு சுமார் 100 மில்லிமீட்டர் என்றே பதிவாகும் நிலையில் கடந்த ஆண்டு 3 மடங்கு அதிக மழை பெய்தது என்று கூறியுள்ளார். அதன்படி இந்த ஆண்டும் வளிமண்டலத்தின் மேல்மட்டத்தில் உள்ள ஒரு வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஐக்கிய அரபு நாடுகள், கத்தார், ஈரான், சவுதி அரேபியா ஆகிய நாடுகளிலும் அதிக மழை பதிவானது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்த ஆண்டு முதல் முறையாக தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பான அளவை விட குறைவாக பதிவாகியுள்ளது. அதாவது கடைசியாக 2018ஆம் ஆண்டு இயல்பை விட தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை குறைவாக பதிவானது. அதன் பின்னர் தொடர்ந்து இயல்பை விட அதிகமான மழை பெய்து வந்த நிலையில் இந்த ஆண்டு குறைவாக பெய்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் நாளை முதல் மீண்டும் குளிர் அதிகரிக்கும் என பிரதீப் ஜான் கூறியுள்ளார். அதேபோல வரும் 20ஆம் தேதி சென்னையில் அதீத குளிர் பதிவாகும் என்றும் கூறியுள்ளார். கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் குறைவான குளிர் அதிகரித்த நிலையில் கடந்த 2 நாட்களாக குளிர் குறைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.